Hi students, welcome to Chennai Academy. அடுத்தடுத்து நம்மளுடைய டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மெயினாக அடுத்து நான் எக்ஸாமுக்கு நான் வரக்கூடிய வருடங்களில் வரக்கூடிய எக்ஸாமை நான் கிளியர் பண்ணி ஒரு அரசு வேலை வாங்கணும். ஓகேங்களா? நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். எனக்கு எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. சரி, எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ண ஐடியாவே இல்லை. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த பாயிண்ட் டச்சிங் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு தெரியலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன், வீட்டில் உட்காந்து சும்மா தான் படிச்சிருந்தேன், எனக்கு ஃபுல் ஃபிளெட்ஜாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அகாடமியில் இலவச அறிமுக வகுப்பு, அதாவது நம்ம எப்படி படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ், ஓகே, ஒரு டாப்பிக்கில் நம்ம ஒரு டெமோ மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆனுவல் பிளானர், ஓகே, இந்த வருஷத்துடைய ஆனுவல் பிளானரில் இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மந்த்தில் குரூப் 1 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனுவல் பிளானர் டென்டேட்டிவா சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நவம்பர்ல குரூப் 4 சொல்லிருக்காங்க. பிட்வீன் கேப்லயும் நவம்பருக்கு அப்புறமும் டெக்னிக்கல் போஸ்ட் சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு போதுமான வேகன்சி இருக்குது. 400-200 கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்லாம் என்ன எக்ஸாம் இருக்குன்னு சொல்றதுக்கு எழுதி போடுறேன். ஓகே, அப்போ இப்போதைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக எப்படி படிக்க துவங்குவது இலவசமா ஒரு அறிமுக வகுப்பு நாளைக்கு கண்டக்ட் பண்றோம். ஓகே, யாரெல்லாம் வந்து அகாடமியில வந்து நாங்க படிக்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, நாளைக்கு அறிமுக வகுப்பு அட்டெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி சார், கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வரப்போதா, என்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல குரூப் 1 வந்து ஆக்சுவலா வந்து டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. மெயின்ஸே வந்து இன்னும் குரூப் 1ல வந்து இப்பதான் முடிய போகுது. அடுத்ததாக குரூப் 1 வந்து இந்த வருஷத்துக்காக நோட்டிபிகேஷன் விடணும். ஒவ்வொரு வருஷம் குரூப் 1 விடணும். அதனால ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆனுவல் பிளானர் விடும்போது ஆனுவல் பிளானர் குரூப் 1 இல்லை, அதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க. அப்போ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மேபி ரிலீஸ் பண்ணலாம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் மட்டும் வச்சு முடிக்கலாம். ஆனால் குரூப் 1 வரலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல வருடம் வரக்கூடிய குரூப் 4 நவம்பர் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நவம்பர்ல நோட்டிபிகேஷன் இருக்க வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா கவுன்சிலிங் முடிச்சாச்சு. அடுத்தது போஸ்டிங் செப்டம்பர் எல்லாருக்கும் போஸ்டிங்ஸ் ஆர்டரும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் நடந்துகிட்டே இருக்குது, வேகமாக நடந்துகிட்டே இருக்குது. அலாட்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அப்போ குரூப் 4 ஓரளவுக்கு நம்ம நிச்சயம் வரப்போகுது. இது அல்லாம டிபார்ட்மெண்டல் போஸ்டிங் சொல்லக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருக்குது. இன்ஜினியரிங் படிச்ச பசங்களுக்காக ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், அது கூட இந்த பேப்பர் 2 இருக்கக்கூடிய ஜிஎஸ், தமிழ், எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு போஸ்டிங்காக டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்டிங் இருக்கு. அதுல வந்து 2-3 வகையா இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சவங்க மட்டும், அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ், சிஏ இந்த மாதிரி படிச்சவங்க மட்டும். இன்னொரு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடிஐ, அப்புறம் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன்ல 3 வகையான டெக்னிக்கல் போஸ்ட் வந்து வரப்போகுது. ஆனுவல் பண்ண கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு போதுமான வேகன்சி 400 to 300 500 கிட்டத்தட்ட வேகன்சி, அந்த அளவுக்கு வேகன்சி இருக்குது. அப்போ இது அல்லாம நீங்க நார்மலா வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜியாலஜி படிச்சவங்களுக்காக, மேத்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்காக தனித்தனி துறை சார்ந்த தேர்வுகளும் நடைபெறுகிறது. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம் வருவதற்கு முன்னாடியே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான ஒரு வழிகாட்டி இருக்கணும். ஓகே, அதே மாதிரி நாளைக்கு நீங்க வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்றவங்களுக்கு, சரி, நாளைக்கு வந்து டெமோ அட்டென்ட் பண்றவங்களுக்கு ஒரு கைடன்ஸ்க்காக, உங்களை வழிகாட்டுவதற்காக சின்னதா ஒரு இலவசமான ஒரு மெட்டீரியல் வழங்கப்படுகிறது. அது உங்களுடைய வழிகாட்டிக்காக. ஓகேங்களா? அட்டென்ட் பண்ண நினைக்கிறவங்க கீழே கான்டாக்ட் நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அட்டென்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்க படிக்க துவங்குவதற்கு ஒரு வாய்ப்பா நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.